நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, வாஸ்து, நீங்கள் சொல்கிற சக்ராஸ் இது எல்லாத்தையும் இன்டர்கனெக்டடாக இல்லை தனித்தனியாக எல்லாமே ஒரே மாதிரி பேசுமா இல்லை வேறு வேறு மாதிரி பேசுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. நான் வந்து எல்லாமே ஒரே விஷயத்த தான் சொல்லும். இப்போது நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா அஸ்ட்ராலஜி படி சரி, நியூமராலஜி படி சரி, வாஸ்து படி சரி, உங்கள் சக்ரா படி சரி, உங்களை பற்றின அனலைசிஸ் வந்து ஒரே மாதிரி தான் வரும். எல்லாமே வந்து நேர்கோட்டில் வந்து அமையும். இது நீங்கள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்கள் பாடியில் மூலாதார சக்கரம் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. மூலாதார சக்கரம் வீக்காக இருக்கோ, பேஸ் சக்கரம் வீக்காக இருக்கப்போ உங்களுக்கு தூக்கமாக வரலாம். உங்கள் ப்ராஸ்பெரிட்டி, ஃபர்டிலிட்டி கொஞ்சம் டிலே ஆகலாம். குழந்தை பிறப்பு டிலே ஆகலாம், இல்லை கல்யாணம் டிலே ஆகலாம், இல்லை வேலை கிடைக்கிறது டிலே ஆகலாம், இல்லைனா வந்து சொத்து சேர்க்கறதுல கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர் ரூம் வந்து ஏதோ பள்ளம் இருக்கலாம், இல்லைனா வந்து சவுத் வெஸ்ட் வந்து டிஃபெக்டாக இருக்கலாம். ஸோ இது இப்படி இருக்கும். இது உங்கள் சார்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏதோ ஒரு இப்போ கல்யாணத்துக்கு ஒன்று சுக்கிரனை வந்து ராகு சேர்ந்து இருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒன்று அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 46 அப்படி நம்பர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். இதே நல்லா இருக்குது, எல்லாமே அதே பேஸ் சக்கரா நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சூப்பராக வேலைக்கு போவீங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலை செய்வீங்க, மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எடுப்பீங்க. நீங்கள் எப்போயுமே துருதுருன்னு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் என்ன பண்ணணும், உங்கள் ஜென்ரேஷனுக்கு என்ன சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். நிறைய பணம் சேர்த்து வைப்பீங்க, நிறையா சொத்து வாங்குவீங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மாஸ்டர் பெட்ரூம் அங்கே தான் இருக்கும். சவுத் வெஸ்ட் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். சவுத் வெஸ்ட் வந்து உயரமாக இருக்கும். இயற்கையாகவே வந்து உங்கள் வீட்டுக்கு பின்னாடி சவுத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மலையோ இல்லைனா வெயிட்டான பொருளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் டிசைன் பண்ணதே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சவுத் வெஸ்ட்டில் வந்து சவுத் வந்து பயங்கர வெயிட்டாக நீங்கள் டிசைன் பண்ணியிருப்பீங்க நேச்சுரலாக. அதே வந்து உங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 64 இருக்கலாம், இல்லை அதாவது சுக்கிரனும் ராகுவும் வேறு நல்ல விதமாக கம்பைன் ஆகிருக்கலாம். அதே மாதிரி சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக மணி ஃப்ளோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். என்னெல்லாம் ஏன்னா சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கப்போ அனுபவிக்கிறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்கும். நிறைய பேர் வந்து சம்பாதிச்சிருவாங்க, ஆனால் அந்த அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். பட் இந்த சனி சுக்கிரன் சேர்ந்து இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களால அனுபவிக்க முடியும். ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 68 யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஃபோன் நம்பரில் சரி, இல்லை வெஹிக்கிள் நம்பரில் 68 வரலாம், இல்லை 64 வரலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு நேச்சுரலாக அமைஞ்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாஸ்து, அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, உங்களோட சக்கராஸ் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் பேசும். ஸோ இதாக ஒன்று நீங்கள் மாற்றுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததும் மாறும். மாற்றணுன்ற எண்ணம் வர்றப்போ எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து எஃபோர்ட்ஸ் போட நீங்கள் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ண உங்கள் லைஃப்பை நீங்களே டிசைன் பண்ணிக்க கிட்டத்தட்ட வந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும். எதுவுமே மாற்ற முடியாதுன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா உங்கள் டிசைன் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்குள்ளே உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிப்பீங்க. இப்போ வந்து கடன் கொடுத்தா திரும்பி வராது, கொடுத்தா வந்தால் சந்தோஷம், வரலைன்னா டபுள் சந்தோஷம், அந்த மாதிரி ஒரு அட்டிடியூடில் நீங்கள் கொடுக்குறப்போ உங்களால் எவ்வளோ அமௌண்ட் வந்து மினிமமாக பியர் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மனசு ஆறிடும். ஸோ 1 லட்ச ரூபா தான் என்னால் கொடுக்க முடியும், அந்த 1 லட்ச ரூபா வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நீங்கள் வந்து மனசை தேர்த்திக்கணும். இந்த மாதிரி ஒரு அட்டிடியூடில் நீங்கள் கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு லாஸ் வந்தால் கூட நீங்கள் மனசு ஏற்றுக்கும். அதே மாதிரி நான் என் கடமையை செய்வேன், பலனை எதிர்பார்க்க மாட்டேன் இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் வந்து உங்கள் வேலையை செய்கிறப்போ எதிர்பார்ப்பு கம்மியாயிரும். எதிர்பார்ப்பு கம்மியாகிறப்போ ஏமாற்றமும் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அட்டிடியூட் சேஞ்சஸ், இல்லைனா உங்களோட திங்கிங் தாட் ப்ராசஸில் சேஞ்சஸ் பண்ணுறப்போ நீங்கள் நல்ல பெட்டரான லைஃப் வாழ முடியும். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.